கரூர் தொடர்பான ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் இங்கு அமைக்கப்பட்ட எல்லா விசாரணை குழு அமைப்புகளையும் ரத்து செஞ்சுட்டு சிபிஐ தலைமையில ஒரு விசாரணை நடைபெறும். திமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது. திமுகவில் என்ன பின்னடைவு இருக்கிறது? ஆதவர்ஜுனா சொல்றாரு, இதுல சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கு, எந்த ஊர்லயும் நடக்காத அளவுக்கு இங்க காவல்துறை தான் எங்களை கொண்டு வந்து அந்த இடத்த ஸ்பாட்ல நிறுத்தினதே அவங்க தான் அப்படின்ற அளவுக்கு நிறைய குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காரு. இது எங்கள் தரப்பில் நடந்த கவனக்குறைவு தான். அங்க கரூர்ல பாதிக்கப்பட்டவர்களாக இருந்து கையெழுத்து போட்டு சிபிஐ கோரின அந்த மனுதாரர்களே நாங்க இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை வாபஸ் வாங்குறோம்ட்டு சட்ட உதவி மையத்தை போயிட்டு ஹெல்ப் கேட்டிருக்காங்க. திமுகவினர் மிரட்டித்தான் அந்த மனுக்களை அவங்க வாபஸ் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைச்சு திமுக இந்த காரியத்தை எப்படிங்க செய்யும்? பிரபாகரன் தான் மிரட்டப்படுவதா திமுக காரங்க என்ன மிரட்டுறாங்கன்னு சொல்றாரு. நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாவே பாத்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன். டிஎம்கேல இருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்கு இப்ப என் குடும்பத்துல. எனக்கு எங்க அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். அதெல்லாம் தவிர்த்துருங்கப்பா. இதுவரைக்கும் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டிய விஜய் பொறுப்பேற்கல. விஜய் தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்று ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா மக்கள் சமாதானம் இருப்பாங்க. மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம். அரசியல் பார்வையாளர்களுக்காவது ஒரு நியாயமான அரசியல் செய்கிறார் விஜய். திமுக தொடர்ந்து வைக்கக்கூடிய வாதமே இதுதான். அரசு தரப்புல எந்த தவறுமே நடக்கல, அரசு தரப்புல எதுவும் தவறே இல்லைன்ற வாதத்தானே நீங்க உட்பட எல்லாரும் முன் வைக்கிறீங்க. ஆமா, தவறு நடக்கலையே. குறைஞ்சபட்சம் அங்க இருக்கிற ஒரு உயர் அதிகாரிகளை சஸ்பெண்ட் கூட செய்யல சார் இந்த நடவடிக்கையில. ஒரு எஸ்பியோ ஒரு கலெக்டரையோ அவங்களை ஒரு டிரான்ஸ்பர் இடமாற்றம் கூட பண்ணலையே. அதுதான் எதிர்பார்க்கறாங்க. அது அப்படி தவறே மக்கள் தவறு தானே. திமுகவோ தமிழக அரசோ எந்த தவறும் செய்யல. மக்கள் தவறு தான். இப்ப என்ன போலீஸ் தேடுறதுன்னா, நானே தலைமறைவா இருந்திருக்கேன். எனக்கு வாழ்க்கையில நிறைய இந்த அனுபவம் இருக்கு. ஆனா இயக்கமே தலைமறைவாகலாமா? எடப்பாடி விஜயோட கூட்டணிக்கு போகிறது ரெடி ஆயிட்டது மாதிரி தானே தெரியுது. விஜய் போக மாட்டாருல்ல. இப்ப யாரு முதலமைச்சர்? ஒரு கூட்டத்துல கொடியெல்லாம் பறக்குது, தாவேக்கா கொடி எடுத்து தொண்டர்கள் வராங்க. அதாவது நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இப்போ நீதி வெல்லும்னு விஜய் போட்டது, நீதி ஒருவேளை வெட்டுச்சு அப்படின்னா யார் பக்கம் அது இருக்கும்ன்றீங்க? ஒரு உயிர் இல்ல, 41 உயிர். முதலமைச்சராக இருந்த ஒருவர் சொல்றான்னா, இந்த மாதிரி அடிமுட்டாளையும் தமிழ்நாட்டு அரசியல் இப்பதான் நான் பார்க்கிறேன். வணக்கம். ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட இயக்க பேச்சாளர் மூத்த அரசியல்வாதி திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கரூர் தொடர்பான ஒரு வழக்குல அந்த விவகாரத்துல ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு. உச்சநீதிமன்றம் இங்கு அமைக்கப்பட்ட எல்லா விசாரணை குழு அமைப்புகளையும் ரத்து செஞ்சுட்டு சிபிஐ தலைமையில ஒரு விசாரணை நடைபெறும். அதுவும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில அஜய் ரோசகி தலைமையில ஒரு குழு செயல்பட்டு அதை கண்காணிக்கும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. இது பல்வேறு தரப்பினரால் திமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது. அதே நேரத்துல தாவேக்கா இதை தங்களுக்கான வெற்றியா கொண்டாடுறதுக்கான அந்த நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது உங்களுடைய பார்வையில இது யாருக்கு பின்னடைவு, யாருக்கு சார்? திமுகவுக்கு பின்னடைவு என்று சில பேர் சொல்லுகிறார்கள் என்றீர்கள். திமுகவில் என்ன பின்னடைவு இருக்கிறது? திராவிட முன்னேற்ற கழக அரசு நடவடிக்கை எடுக்கலைன்னா அதுல தலையிட்டு உச்ச நீதிமன்றம் ஏதாவது வினைகள் ஆற்றினால் திமுகவுக்கு பின்னடைவுன்னு சொல்லலாம். சம்பவம் நடந்த செய்தி கேட்ட மாத்திரத்தில் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜியை அவர் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார். தம்பி விஜயனுடைய பேச்சில் தான் விமர்சிக்கப்பட்டிருக்கிறேன், தான் காயம்பட்டிருக்கிறேன் என்ற நிலையிலும் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு உடனே சென்றார் செந்தில் பாலாஜி. உடனடியாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தம்பி மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் அங்கே வந்தார்கள். அதற்கு பிறகு 41 பேருடைய சடலங்களை மீட்கிற பணி, அதற்கு பிறகு அந்த மீட்டதற்கு பிறகு அவர்களை எங்கே வைப்பது என்ற பணி என்று அடுக்கடுக்கான ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை செந்தில் பாலாஜி தலைமையில் அங்கே நடந்தது. செய்தியை கேட்ட முதலமைச்சர்
இதற்கு உடனடியாக ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்ற கவலையில் உடனடியாக புறப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து உறவுகளை இழந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லி 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் என்று அறிவித்து மீட்பு நடவடிக்கை துரிதப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு முதலமைச்சர் வருகிறார். உடனடியாக ஒரு நபர் ஆணையத்தை அருணா ஜெகதீசன் தலைமையில் நியமிக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை கண்டிப்புக்கும் நேர்மைக்கும் கடமை உணர்ச்சிக்கும் பேர் போன அஸ்ராக் அவர்களுடைய தலைமையில் நியமித்து அந்த விசாரணையும் நடைபெறுகிறது. அருணா ஜெகதீசன் அவர்களுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால முதலமைச்சருக்கு திமுகவுக்கு இதில் பின்னடைவு எதுவும் இல்லை. எதை செய்ய வேண்டுமோ அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். ஆனா உச்சநீதிமன்றம் அதான் கொஸ்டினே பண்ணியிருக்கு. எது? நீங்க அருணா ஜெகதீசன் கமிஷன் அமைச்சதை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல ஒரு டிஎஸ்பி தலைமையிலான ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுது உயர் அதிகாரிகள், அமுதா ஐஏஎஸ் போன்றவர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த டைரக்ஷன் வந்து மிஸ்லீட் ஆகாது. அதுல வந்து எப்படி வந்து ஒரு கரெக்டான ப்ராப்ளம் நடக்கும்ன்ற கொஸ்டினை எஸ்சி ஆர்டர்ல வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க ஜட்ஜஸ். அதனாலதான் என்கொயரி கொடுத்துருக்காங்க. சிபிஐ என்கொயரிக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. இல்லை, என்கொயரிக்கு ஆர்டர் போட்டது உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவு. அதில் நம்ம விமர்சனம் செய்திருக்கோ கேள்வி எழுப்பதற்கோ ஒன்றும் இல்லை. இல்ல, அந்த ஆர்டர்ல அவங்க சொல்லியிருக்க குறிப்பிட்டிருக்க விஷயம் அது. இப்பொழுது ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை. அதில் தமிழ்நாட்டில் பிறக்காத ஆனால் தமிழ்நாட்டில் பணியாற்றினால் பிரச்சனை இல்லை 2 ஐபிஎஸ் அதிகாரிகள் போட்டு இன்றைக்கு அதை ஒரு யுத்தகாலம் என்கிற காரணத்தினால அதை விரைந்து முடிக்க வேண்டும் என்கிற முனைப்புக்கு உச்ச நீதிமன்றம் அந்த முடிவை எடுத்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் அரசுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அரசனுடைய கான்சியஸ் திமுகவுக்கு ஒரு பதற்றம் இருக்க மாதிரியே இருக்கு. ஏன்னா வில்சன் அவர்கள் வெளியே வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அப்புறம் வெளியே வந்து பிரஸ் மீட் பார்க்கும்போது ரொம்ப கேஷுவலா சொல்றாரு. அந்த இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே சொல்லல. அருணா ஜெகதீசன் கமிஷன் வந்து ரத்து செய்யப்படும்ன்ற வார்த்தைகளை நீதிபதிகள் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா ஜட்ஜ்மெண்ட் காப்பி அன்னைக்கு ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு வெளியாகுது. அதை படிச்சு பார்த்தா அருணா ஜெகதீசன் கமிஷனுடைய அந்த கமிஷனை தனிநபர் கமிஷனை வந்து ஜட்ஜஸ் ரத்து பண்ணியிருக்காங்க. எஸ்ஐடி ரத்து பண்ணியிருக்காங்க. அது தொடர்பாக இவங்க சேகரிச்ச அத்தனை ஆவணங்களையும் சிபிஐ கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே சொல்லாம ஒரு திமுக வந்து பதற்றமான நிலை இருக்கின்ற மாதிரியான விமர்சனம். இல்ல, பதட்டமான நிலைமைக்கு காரணம் நடந்த சம்பவம் தான். ஒரு உயிர் அல்ல, 41 உயிர். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஆபத் சகாயன மாதிரி இருக்கிற வழக்கறிஞர் வில்சன். இதுல 41 பேர் உயிர் இழந்திருக்கிற நிலையில இத எப்படி டீல் பண்ணணுங்கிறதுல அவருக்கு ஒரு 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 தயக்கம்னு சொல்ல மாட்டேன், எப்படி டீல் பண்ணுறது ஒரு யோசனை அவருக்கு இருக்கும். ஆனாலும் இடைக்கால உத்தரவு தான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். தயக்கம் பதட்டம் அப்படின்னு இருக்கணும்னா ஒரு 41 பேர் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுகிற கூட்டத்துக்கு இவ்வளவு பேர் மரணித்தது என்பது ஒரு புதிய செய்தி. இது அதுவும் ஸ்டாலினுடைய ஆட்சியில ஒரு காவல்துறையை கட்டுப்பாட்டில் முதலமைச்சரை இயக்குகிற நிலையில எந்த சம்பவங்கள் நடந்தாலும் உடனே அதற்கு வினையாற்றக்கூடிய வினைத்திட்பம் உள்ள ஒரு முதலமைச்சருடைய பரிபாலனத்துல இப்படி ஒரு குறை நடந்ததுங்கிற கவலை கூட வழக்கறிஞர் வில்சனுக்கு இருந்திருக்கலாம். இப்ப அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வந்தாச்சு. இனி என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா விசாரணை நடக்கும். வில்சன் அவர்கள் சொல்லும் போது இது ஒரு இன்டிம் ஜட்ஜ்மெண்ட் தான். ஒருவேளை வந்து இந்த மனு தாக்கல் வந்து போர்ஜரியா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ரத்தாகிடும் சிபிஐ விசாரணை கூடன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னொரு தரப்புல வழக்கறிஞர்கள்லாம் பேசும்பொழுது நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, தனித்தனி மனுக்கள் இது, ஒரு மனுவில் வந்து டிஸ்மிஸ் ஆனாலும் இன்னொரு மனுவில் வந்து சிபிஐ இன்கொயரி அது நடக்கதான் செய்யும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இப்போ அங்க கரூர்ல பாதிக்கப்பட்டவர்களாக இருந்து கையெழுத்து போட்டு சிபிஐ கோரின அந்த மனுதாரர்களே நாங்க வந்து இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை வாபஸ் வாங்குறோம்ட்டு சட்ட உதவி மையத்தை போயிட்டு ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அந்த சம்பவங்களும் பார்க்க முடியுது. இதை ஏற்கனவே திமுக வெளிப்படுத்தி இருக்கிறது.
அண்ணன் நாலந்தூர் பாரதி அவர்கள் இந்த காரியத்தை அதிமுகவில் இருக்கிறவர்கள் செய்தார்கள். தாவேக்காவும் அதிமுகவும் இதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுது. இது நல்லதில்லை. தாவேக்காவுக்கு இந்த காரியத்தை இப்படி செய்வது தாவேக்காவுக்கு இது ஆரோக்கியமானது இல்லைன்னு அண்ணா ஆனந்தூர் பாரதி அழுத்தம் திருத்தமாக தெரிவித்து அது பத்திரிகைகள் எல்லாம் செய்தி வந்திருக்கிறது. தாவேக்கா தரப்புக்கு திமுகவில் இருந்து வைக்கப்பட்ட முதல் விமர்சனமே அதுதான். அதுக்கப்புறம் வைக்கலை. அதனால இதில் அவசரமாக ஏதாவது சொல்லி அந்த நிலைமையை சீரெடுத்து விடக்கூடாது என்கிறதுல முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக அதை சொந்த கட்சிக்காரங்கள் இறந்து போனால் ஒரு தலைவர் வருத்தப்படுது என்பது இயல்பு தான் அப்படின்னு சொல்லி விஜயினுடைய இடத்திலிருந்தே முதலமைச்சர் இதை எதிரொலித்தார் என்பது முதலமைச்சருடைய பக்குவத்தை. திமுகவினர் மிரட்டித்தான் அந்த மனுக்களை அவங்க வாபஸ் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இல்ல, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு ஜரூராக நடவடிக்கைகள் மேற்கொண்ட பொழுது திமுக இந்த காரியத்தை எப்படிங்க செய்யும்? அது பிரபாகரன் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. என்னை 20 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்றாங்க, எனக்கு மிரட்டல் விடுக்கிறாங்க. திமுக நிர்வாகி ஒருத்தர் பேரை சொல்லியே வீடியோ வெளியிட்டிருக்காரு. அவரும் பாதிக்கப்பட்டவர். அவரும் தன் குடும்பத்துல 2 உறுப்பினர்கள் இறந்திருக்காரு. ஒரு வீடியோ வெளியிட்டு அதுவும் நம்ம பார்க்க தானே செஞ்சோம். அப்ப அது உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உண்மை இருக்காது. அப்படின்னாலும் பிரபாகரனுடைய அவர் எடுத்த முடிவே தவிர இதுல கட்சிக்கு இதுல என்ன சம்பந்தம் இருக்கு? கட்சி எடுத்த முடிவில்லை. இல்ல பிரபாகரன் தான் மிரட்டப்படுவதா திமுக காரங்க என்ன மிரட்டுறாங்கன்னு சொல்றாரு. இல்ல, யாராவது ஒரு ஆள் அப்படி கூட ஈடுபட்டிருக்கலாம். அதுக்கு கட்சி பொறுப்பேற்க முடியாது. அது அண்ணன் ஸ்டாலின் கவனத்துக்கோ நண்பர் செந்தில் பாலாஜி கவனத்திற்கோ போனா அதெல்லாம் தவிர்த்துருங்கப்பா, பிரச்சனையை நம்ம நியாயமாகத்தான் அணுகணும்னு தான் சொல்லுவாங்க. ஆதவர்ஜுனா சொல்றாரு, இதுல சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. முன்னாள் ஒரு அமைச்சருடைய கண்ட்ரோல் தான் காவல்துறையே இருந்துச்சு. எந்த ஊர்லயும் நடக்காத அளவுக்கு இங்க காவல்துறை தான் எங்களை கொண்டு வந்து அந்த இடத்த ஸ்பாட்ல நிறுத்தினதே அவங்க தான் அப்படின்ற அளவுக்கு நிறைய குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காரு. ஆஃப்டர் த வேர்டிக்ட், அந்த வேர்டிக்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த பேட்டி கொடுத்திருக்காரு அவர். இல்ல, இதுவரைக்கும் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டிய விஜய் பொறுப்பேற்கல. காலையில அவர் எக்ஸ் தளத்துல பதிவிட்டுட்டார், 10 மணிக்கு நான் கரூர்ல பேசுறேன். 10 மணிக்கு நான் கரூர்ல பேசுறேன்னு எக்ஸலத்துல பதிவிட்டதற்கு பிறகு 12 மணிக்கு பேசுறது பதிவிட்டதற்கு பிறகு 10 மணிலேருந்து மக்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்கள் தரப்பில் நடந்த கவனக்குறைவு தான், தவறுன்னு கூட சொல்ல வேண்டாம். கவனக்குறைவுதான்னு சொல்லக்கூட அவங்களுக்கு மனசு வரலன்னு நினைச்சாதான் வலிக்குது எனக்கு. விஜய் தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்று ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா மக்கள் சமாதானம் இருப்பாங்க. மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம். இது என்னுடைய கவனக்குறைவு தான், எங்களுடைய போதாமை தான், திட்டமிடுவதில் நாங்கள் இதில் தோற்று போனோம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தா அரசியல் பார்வையாளர்களுக்காவது ஒரு நியாயமான அரசியல் செய்கிறார் விஜய் அப்படின்னு கருத இடம் உண்டு. இன்னைக்கு அப்படி கருத கூட இடம் இல்லாம இந்த ஒரு சிபிஐ என்கொயரி என்கிற தீர்ப்பு வந்ததற்கு பிறகு ஏதோ வெற்றி பெற்றது மாதிரி ஒரு திமுக தொடர்ந்து வைக்கக்கூடிய வாதமே இதுதான். அரசு தரப்புல எந்த தவறுமே நடக்கல, அரசு தரப்புல தவறே இல்லைன்ற வாதத்தானே நீங்க உட்பட எல்லாரும் முன் வைக்கிறீங்க. ஆமா, தவறு நடக்கலையே. குறைஞ்சபட்சம் அங்க இருக்கிற ஒரு உயர் அதிகாரிகளை சஸ்பெண்ட் கூட செய்யல சார் இந்த நடவடிக்கையில. இந்த சம்பவம் தொடர்பா ஏன் செய்யணும்? ஒரு எஸ்பியோ ஒரு கலெக்டரையோ அவங்களை ஒரு டிரான்ஸ்பர் இடமாற்றம் கூட பண்ணலையே. அதுதானே எதிர்பார்க்கறாங்க. அது அப்படி எதிர்பார்க்கிறது தப்பு இல்லை. மக்கள் எதிர்பார்க்கறது அதுதானே, அரசு இது செஞ்சிருக்கணும் அப்படின்னு. தவறே மக்கள் தவறு தானங்க. திமுகவோ தமிழக அரசு எந்த தவறு செய்யல, மக்கள் தவறு தான். நான் என்ன சொல்றேன், எங்க ஊர்ல மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் திருவிழான்னு ஒரு திருவிழா ஃபேமஸ். நான் சின்ன வயசுல வண்டி கட்டிட்டு போன ஞாபகம்லாம் எனக்கு இருக்கு. இன்னைக்கு மண்டைக்காடு மாசம் கொடி ஏறிட்டா போயிட்டே இருப்பாங்க, கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்கும். அது தமிழ்நாட்டினுடைய பெண்கள் சபரிமலைன்னு சொல்ற ஊர். இன்னைக்கு அந்த கோவில்ல எல்லா ஏற்பாடுகளையும் அரசு தரப்புல கோவில் தரப்புல செய்யறாங்க. அசம்பாவிதம் நடந்து விடக்கூடாதுங்கிறத எச்சரிக்கையா இருக்காங்க.
சரி நமக்கு இனிமேல் இதெல்லாம் வேலை இல்லை, நம்ம போகக்கூடாது அப்படின்னு நான் எல்லாம் போறதில்லை இப்போ. ஏன்னா நான் வளர்ந்ததே அங்க. ஏன்னா ஹைந்தவ சேவா சங்கம்னு அந்த கோவில் ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு ஆண்டுதோறும் மாசி கொடை விழாவிற்கு பேச்சு போட்டி நடத்துவாங்க. அந்த பேச்சு போட்டியில் நான் தான் வருஷந்தோறும் முதல் பரிசு வாங்குவேன். எனக்கு ஒரு 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 இந்த பேச்சு போட்டி பேச்சுன்றதுக்கான வாசலை திறந்து வைத்த ஒரு புள்ளியாக நான் இன்னைக்கு அதை நன்றியோட நினைவு கூறுகிறேன். போறதில்லை. ஏன்னா ஒரு இளமையும் உற்சாகமும் இருந்த காலத்துல நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம், எதிர்கொள்ளலாம். இப்ப என்னால முடியாதுன்னு நினைச்சு நானே ஒதுங்கிக்கிறேன். அது மாதிரி விஜய் தரப்புல சொல்றாங்க, பெண்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு வராதீர்கள், நோயாளிகள் வராதீர்கள், கருவுற்ற பெண்கள் வராதீர்கள் என்று விஜய் தரப்புல திரும்ப திரும்ப வேண்டுகோள் கொடுத்ததற்கு பிறகும் வருகிறார்கள். அப்ப விஜய் தரப்புல என்ன செய்திருக்கணும்? ஒரு குழந்தையோட அந்த கூட்டத்துல வர்றதுக்கு ஒரு பெண் முன்வருகிறார்கள் என்றால் அங்க ஒருவனை விட்டு வராதீங்க, தலைவர் ஏற்கனவே சொல்லி இருக்காரு, பிளீஸ் வராதீங்க, அங்க ஒதுங்கிடுங்கன்னு சொல்லி அவங்களை அப்புறப்படுத்துகிற வேலையை ஒரு தாவைக்காவை சார்ந்த ஒரு நிர்வாகி செய்திருக்கணும். அது கூட செய்யல. சரி, இவ்வளவு காலதாமதமாக வருகிற பொழுது பசி எடுக்கும், தாகம் எடுக்கும். பசியும் தாகமும் எடுக்கிற அந்த மக்களுக்கு எந்த விதமான வசதியும் செய்யப்படவில்லை. விஜய் இதுல ஒண்ணு யோசிக்கணும். மக்கள் வியாபாரிகள் கடையை பூட்டிட்டாங்க. இது ஒரு ஆபத்தான சமிக்ஞை. ஒரு அரசியல் கட்சி ஊரிடம் வருகிறது என்றால் கடையை திறந்து வச்சு 4 காசு வியாபாரம் நடக்கணும்னு நினைப்பான் கடைக்காரன். ஆனா அவன் கடையை அடைக்கிறான்னா அந்த கூட்டம் எப்படி உள்ள கூட்டம் என்பதை அந்த கடைக்காரன் நமக்கு சொல்லாமல் சொல்லுகிறார். இதையெல்லாம் தம்பி விஜய் ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கிறது. அதனால அரசு மேல குறை சொல்லாதீங்க. நீதி வெல்லும்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஏன்னா நான் அதை பார்த்தேன். அடுத்த கட்ட நகர்வுக்கு வழி தெரியாம இருந்தாங்க. யாரு? ஸ்தம்பிச்சு போயிருந்தாங்க. ஆமா, ஸ்தம்பிச்சு போயிருந்தாங்க. அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்றது? பண்ணி ஆகணுமே. நிர்வாகிகள் தலைமறைவானாங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆவாங்க. இப்ப என்ன போலீஸ் தேடுதுன்னா நானே தலைமறைவா இருந்திருக்கேன். எனக்கு வாழ்க்கையில நிறைய இந்த அனுபவம் இருக்கு. ஆனா இயக்கமே தலைமறைவாகலாமா? கட்சியே தலைமறைவாயிடுச்சுங்க. இப்போது அந்த அடுத்த நகர்வுக்கு வழி தெரியாம இருக்கும் பொழுது இந்த ஜட்ஜ்மெண்ட் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை நகரலாம். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இப்போ நீதி வெல்லும்னு விஜய் போட்டது, நீதி ஒரு வேளை வென்றுச்சு அப்படின்னா யார் பக்கம் அது இருக்கும்ன்றீங்க? அவரு தனக்கு நீதி கிடைக்கும் அவரு நம்புறாரு. அரசாங்கத்துக்கு மேலதான் சார்ஜும் வைப்பாங்க, அப்படிதான் இருக்கும், விசாரணையினுடைய முடிவு இருக்குன்னு அவர் நம்புறாரு. எனக்கு அதுல அந்த நம்பிக்கை யார் கொடுத்தான்னு எதிர்பார்க்கறீங்க நினைக்கிறீங்க நீங்க? நான் இதுல பிஜேபிய சம்பந்தப்படுத்த விரும்பல. ஏன்னா கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொன்னதுக்கு பிறகு அவங்களுக்கு உதவிய தம்பி விஜய் நாடுவார் என்று நான் எதிர்பார்க்கல. சந்திச்சிட்டாரு உள்துறை அமைச்சர்னு செய்திகள் கசிகிறது. சந்தித்ததற்கான எந்த ஆதாரமும் நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல. ஆனா இது ஒரு விசித்திரம் என்னன்னா, ஒரு சம்பவம் நடந்து 41 பேர் இறந்து போனதற்கு பிறகு அரசு மீது குற்றம் சாட்டுகிறவர்கள் தம்பி விஜய் மேல எந்த குற்றமும் சாட்டாமல் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரிஞ்சு வரலாற்றில் இதுதான் முக்கிய. பிஜேபி லீடர்ஸ்லாம் பேசுறத பார்க்கும் பொழுது பிஜேபி வந்து திமுக விஜய் வந்து கையில எடுத்துருச்சு, அதுக்கு இன்னொரு பாயிண்ட் தான் வந்து சிபிஐ என்கொயரி. சிபிஐ வந்து திமுக பிஜேபியுடைய ஒரு மத்திய அரசுடைய கைப்பாவையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. அதனால வந்து விஜய் அவங்க கையில எடுத்தாங்கன்னு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் எல்லாமே விமர்சிக்கிறாங்க. சரின்றீங்க? அப்போ பிஜேபி கட்சி செய்யும். பிஜேபிக்கு என்ன, தமிழ்நாட்டில் வந்து ஒரு தளம் வேணும் அவங்களுக்கு. இப்ப நண்பர் நயனார் நாகேந்திரன் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம்னு போனார் மதுரையில. அட்டர் ஃபெயிலியர், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை.
இன்னைக்கு எங்கே சென்னையில் எங்கே கொடுங்கையூர்ல எங்கே வராரு, எல்லாம் ஃபெயில்வர். அதனால ஏதாவது குட்டையை குழப்பினாதான் மீன் பிடிக்க முடியும்னு பிஜேபி நினைக்குது. அப்படி குட்டையை குழப்பதற்கு பிஜேபி முன்வந்தா அதற்கு தம்பி விஜய் பலியானால் அவருடைய பொலிட்டிக்கல் கேரியர் க்ளோஸ் ஆயிடுங்கிறது. அவரை பொலிட்டிக்கலா வந்து இங்க ஸ்டேஜ் பண்ணதே பிஜேபி தான் அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து முன்வைக்கிறாங்க திமுக கூட்டணி கட்சிகள். அதுல முக்கியமா சொல்லப்படுறது என்னன்னா, திமுகவுடைய வாக்குபலம்னு பார்த்தா சிறுபான்மையினர் ஓட்டு. அந்த சிறுபான்மையினர் ஓட்டை குறி வச்சு அதை திமுக இருந்து பிரிக்கிறதுக்காக விஜய் அவங்க களமிறக்கிருக்காங்க. அதை வந்து ஒரு பக்கம் பிரிச்சதுக்கு அப்புறம் பிஜேபி வந்து இங்க வந்து ஒரு தனக்கான ஸ்பேஸ் உருவாக்கிப்பாங்க அப்படின்ற அந்த விமர்சனங்களை முன்வைக்க. எந்த ஆயுதத்தை அவங்க எடுப்பாங்கங்க? பிஜேபி எந்த ஆயுதத்தையும் எடுக்கும். இதற்கு பலியாகாமல் தனித்தன்மையோட விஜய் இருக்க வேண்டும் என்று விஜய் ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனா அவனுக்கு அரசியல் தெரியாது. அவனுக்கு தன்னுடைய தலைவன் ஜெயிக்கணும் அப்படின்னு அவன் நினைப்பான். அவனுடைய நினைப்புல விஜய் கல்ல எறிஞ்சாருன்னா அது விஜய் தான் காயம்படுவார், தாவேக்கா காயம்படும் என்பதை மனசில் வைத்துக் கொண்டீங்கன்னா பிஜேபி இதை செய்வாங்க. இன்னைக்கு 101 இடம் யாருக்கு? அதிகாரத்தில் இருக்கிற நிதிஷ்குமார் கட்சிக்கு. பிஜேபிக்கு 101 இடம். அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கான்னா கிடையாது. பீகார்ல நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் 90 சொல்ல போறான். கூட எடப்பாடிக்கு 90, எங்களுக்கு 90 சொல்ல போறான். எடப்பாடி எதிர்வினை ஆற்ற முடியாத முட்டுச்சந்தல கொண்டு வந்து நிறுத்திடுவான். எடப்பாடி வந்து விஜயோட கூட்டணிக்கு போகிறது ரெடி ஆயிட்டது மாதிரி தானே தெரியுது. விஜய் போக மாட்டாருல்ல. அப்ப யாரு முதலமைச்சர்? ஒரு கூட்டத்துல வந்து கொடியெல்லாம் பறக்குது, தாவேக்கா கொடி எடுத்து தொண்டர்கள் வராங்க. அதாவது எந்த ஈனத்தனத்தையும் செய்வார் எடப்பாடிங்கிறதுக்கு இது ஒரு சம்பவம். சரி, அப்படி ஒரு கொடி எடுத்துட்டு வந்துட்டான்ல, நீ என்ன செய்திருக்கணும்? அதை அலட்சியப்படுத்தி இருக்கணும், கண்டுக்காம இருந்திருக்கணும். பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னு ஒரு புறம்புக்கு பேசுற மாதிரி பேசுறியே, நீ எல்லாம் தலைவனா இருப்பதற்கு தகுதி உள்ளவனா நீ? அவங்களே கொடி எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க அதிமுக காரங்க தான். இது ஒரு சலசலப்பை உருவாக்குறதுக்கு முயற்சிக்கிறாங்க. பிள்ளையார் சொல்லி கூட்டணிக்கு போட்டாச்சுன்னு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அதிகாரத்தில் இருந்த கட்சி, முதலமைச்சராக இருந்த ஒருவர் சொல்றான்னா இந்த மாதிரி அடிமுட்டாளையும் தமிழ்நாட்டு அரசியல் இப்பதான் நான் பாக்குறேன். ஒருவேளை வந்து டிவிக்கு கேண்டல்ஸ் கூட ஏடிஎம்கே கூட போறதுக்கு ஒரு விருப்பப்படலாம் இல்லையா? யாரு? விஜய் கட்சியினுடைய தொண்டருக்கு உண்மையா கூட இருக்கலாம் இல்லையா? அவன் விருப்பப்பட்ட அப்புறம் அவனுக்கு இடம் எங்க போச்சு? இடம் எங்க போகும்? விஜய்க்கு இடம் எங்க போகும்? சார், முதலமைச்சராக முடிசூட்டி பார்த்த சசிகலாவே கட்சி விட்டு நீக்கிருக்கான். அவங்க இருப்ப காலி செய்திருக்கான். அப்ப நாளைக்கு விஜய்க்கு என்ன நடக்கும்? விஜய் இதை யோசிக்க மாட்டாரா? முகம் தந்தது அந்த அம்மா, முகவரி தந்தது அம்மா. முதலமைச்சராக முடிசூட்டி பார்த்துட்டு சிறைக்கு போனவங்க, அவங்கள சிறைக்கு போனதுக்கு பிறகு அவங்கள பாதுகாக்க நீ முயற்சித்திருக்கணும். ஏதாவது ஒரு வகையில உதவ முடியுமான்னு நீ சிந்திச்சிருக்கணும். நீ அது ஒண்ணுமே செய்யலையே. அப்ப சசிகலாவுக்கே இது நடந்துன்னா, ஏன்னா சசிகலாவினுடைய கட்டளை ஏற்று அவங்க காலில கிடந்து கர்மம் செய்தவர்கள் இவர்கள். சசிகலாவுக்கே இதுதான் அனுபவம்னா தம்பி விஜய்க்கு என்ன நடக்காது? அதை யோசிக்கணும். அப்போ ஏடிஎம்கே, பிஜேபி, டிவிகே அது ஒரு கூட்டணி ஃபார்முலா பேசப்படுது, ஒரு கணக்கு உண்டு. அது வந்து நடக்காது. பிஜேபி, டிவிகே வராது. பிஜேபி தான் கூட்டணி. பிஜேபி ஒரு பவர் செக்டர்ல அவங்க தங்களுடைய எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்துவாங்க. நயனார் நாகேந்திரன் புறப்பட்டுட்டாருன்னா இனி நான் ஒரு வாரத்துல அவருக்கு பயணம் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு மத்திய மந்திரியா வருவோம். விஜய் வெளியிட்ட வீடியோல அவர் வந்து கண்டிப்பா மீண்டும் வருவோம், ரொம்ப வலிமையா வருவோம் அப்படின்றது அது அவருடைய நம்பிக்கையை காட்டுகிறது. இல்ல வருவாரா? வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. திமுக வந்து அதை பரவ முடக்குறாங்க, சரி செய்யறாங்க. எங்களை வந்து இந்த சம்பவத்தை பயன்படுத்தி எங்களை முடக்க நினைக்கிறாங்கன்னு ஆலோசனை கூட எல்லாம் பேசுறாங்க. இல்ல, முடக்குன்னா மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார், கரூர் மாவட்ட செயலாளர். அவருக்கு மேல எஃப்ஐஆர் போடணுமா போட வேண்டாமா? காவல்துறைக்கு அவர் தான் எழுதி கொடுக்கிறார், இத்தனை பேர் தான் வருவோம், எந்த அசம்பாவிதமும் நடக்காது, நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லி ஒரு மாவட்ட செயலாளர் என்ற தலைமையில
அந்த தம்பி எழுதி கொடுத்திருக்கிறார். அவருக்கு மேல எஃப்ஐஆர் போடுறதை தவிர சட்டத்தில் வேற வழி கிடையாது. அந்த தம்பி புதுசு, நிகழ்ச்சி நடத்த அனுபவம் இல்லை அவனுக்கு, மதியழகனுக்கு. ஆனா அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாநகர செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்ததற்கு பிறகு முடக்கிறாங்கன்னு எப்படி சொல்றீங்க? அப்ப வழக்கே போடக்கூடாதுன்னு ஆதவர்ஜனா எதிர்பார்க்கிறாரா? பொதுமக்கள் மத்தியில திமுக அரசு பதில் சொல்ல வேண்டாமா? நடவடிக்கை எடுக்கலைன்னா இன்னொரு 4 பேர் வந்து சட்ட ஒழுங்கு கெட்டதுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதெல்லாம் அரசு யோசிக்காதா? அதனால இதெல்லாம் சட்டபூர்வமான நடவடிக்கை. குற்றம் இழைக்கவில்லை என்றால் நீதிமன்றத்தில் விஜய் மேல வழக்கு போடாததும் இது வந்து இதே மாதிரியான ஒரு அனுபவமிக்க ஒரு முதிர்ச்சியான நடவடிக்கைன்னு பாக்குறீங்களா? கண்டிப்பாக. இது ஒரு வழக்கு போட்டது என்ன ஆயிருக்கும்? இப்ப போடாதனால எது தவிர்க்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல விஜய் மேல வழக்கு போட்டிருந்தா, ஒருவேளை வழக்கு போட்டு கைது பண்ணி தான் என்ன ஆகிருக்கும்? ஒருவேளை இது பண்ணாதனால தவிர்க்கப்பட்டு நாடு பூரா பிரச்சனையா இருக்கும். நாடு பூரா பிரச்சனையா இருக்கும். அமைதி கெடும், அமளி நடக்கும். அதை எதிர்கொள்வதற்கு காவல்துறை சில பலப்பிரயோகங்களை செய்ய வேண்டியது வரும். தமிழ்நாடு அவ்வளவுதான், சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லிடுவாங்க. அதையெல்லாம் முன்னெச்சரிக்கையாக நான் உணர்ந்துதான் அதெல்லாம் செய்ய வேண்டாம், பார்த்துக்கிடலாம். அந்த தைரியத்துல விஜய் வந்து நான் வீட்டுல தான் இருப்பேன், இல்ல ஆபீஸ்ல இருப்பேன், வாங்க என்ன ஏதாவது பண்ணுங்கன்னாரோ? இல்ல, நான் வீட்டுல இருப்பேன், இல்லைன்னா ஆபீஸ்ல இருப்பேன். அது அவருடைய கட்சியில அவருக்கு இருப்ப உறுதி செய்வதற்கு. யாருக்கு? ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு குற்ற மனப்பான்மை அவர் குத்தி கிழிச்சுக்கிட்டே இருக்கும். யாரு என்ன சொன்னாலும் அந்த குற்ற மனப்பான்மையிலிருந்து அவர் தப்ப முடியாது. ஏன்னா 41 பேர் இறந்ததற்கு பிறகு ஸ்பாட்ல நீங்க இல்ல. இது செய்தது குற்றம் தான்ங்கிறத அவருடைய மனச்சாட்சி சொல்லத்தான் செய்யும். போலீஸ் அலோவ் பண்ணலங்கிறாங்க. யாரு? போலீஸ் அலோவ் பண்ணலங்கிறாங்க. போலீஸ் அலோவ் பண்ணாதனால தான் நாங்க திரும்பி போனோம். போலீஸ்கிட்ட கேட்டுட்டா செய்வ நீ அப்ப தலைவனா? அலெக்சாண்டர் வர்றார் சார், மாசிடோனிய மாமன்னன் போர்க்களத்துக்கு. பின்னாடி வீரர்களும் வர்றாங்க. அங்க என்ன ஆச்சுன்னா கொண்டு வந்த உணவு தீர்ந்து போச்சு. உணவு தீர்ந்து விட்டது, ரொட்டி தீர்ந்துட்டு, எண்ணெய் தீர்ந்து போச்சு, டால் தீர்ந்து போச்சு, ஒண்ணுமே கிடையாது. கடைசியில தண்ணி தீர்ந்து போச்சு. கலவரம் வெடிச்சிருச்சு. கேளுங்க, கலவரம் வெடிக்கும் அந்த இடத்துல. தண்ணி எங்கேயும் இல்ல. ஒரு தோல் சீராவில் அலெக்சாண்டர்கிட்ட தண்ணி இருக்கு. அந்த தோல் சீராவை அவர் எடுக்கிறார். தண்ணி தண்ணி தண்ணின்னு வீரர்கள் கத்துறாங்க. இவர் அந்த தோல் சீராவை கையில், அவருக்கு தண்ணி தாகம் இருக்காதா? அவருக்கும் குடிக்கணும்ல. தோல் சீராவை எடுத்தாரு, கிழிச்சிட்டு அதை குடிக்க போறாருன்னு நினைச்சா அவர் என்ன செய்தாரு? எடுத்து கிழிச்சு கீழே போட்டுட்டார். தண்ணி கீழே கொட்டிடுச்சு. வீரர்கள் என்ன செய்துட்டான்? விறுவிறுப்பாயிட்டான். வாழ்க அலெக்சாண்டர்! உயிரை கொடுத்தும் மன்னனுடைய கட்டளையை நிறைவேற்ற உயிரை கொடுத்தும் நாங்கள் கடமையாற்றோம்னு உறுதி எடுத்தாங்க. பார்த்தீங்களா? இதுதான் தலைமை பண்பு. ஒதுங்கிறதோ பதுங்கிறதோ கிடையாது. போலீஸ் சொன்னா நீ எதுக்கு கேட்கணும்? நீ போலீஸுக்கு போலீஸை நீ மிரட்டணும். நாம் திருமங்கலத்தில் பேசிட்டு வர்றேன். சுதாகர் ஐபிஎஸ், டாக்டர் சுதாகர் ஐபிஎஸ் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்துட்டு வர்றேன். என்ன வழிமுறைச்சு அரசு பண்றது? ஒரு புகார் வாங்கிட்டாங்க என்ன அரெஸ்ட் பண்றது. நான் எதிர்பார்க்கல. எனக்கு என்ன சங்கடம்னா, இந்த கொஞ்ச நாள் பிரச்சாரத்தை கூட பண்ண விட்டாங்க இல்லைன்னு கவலை. சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க இரவு. சைதாப்பேட்டை கிளை சிறையில என்ன அடைக்க முயற்சி நடக்கு. வக்கீல் நின்று திருதிருன்னு விழிக்கிறார். நான் கொஞ்சம் யாருக்கும் பயப்பட மாட்டேன். என்ன ஒரு மாதிரி திருதிருன்னு விழிக்கிறீங்க? என்ன இல்லை இங்கேயே சப்ஜியிலே வச்சிடலாமான்னு யோசிக்கிறாங்க. ஜட்ஜிட்ட போய் சொல்லிடுங்க, சப்ஜெக்ட்ல என்ன அடைச்சா நான் போக மாட்டேன்.
நான் இங்கேயே தர்ணா பண்ணுவேன், என்ன வேணும்னாலும் செய்வேன், எந்த எட்ஜுக்கும் போவேன். அடைக்கிறதா இருந்தால் சென்ட்ரல் ஜெயிலில் தான் அடைக்கணும் அப்படின்னு நான் அதில் உறுதியாக இருந்தேன். சென்ட்ரல் ஜெயிலில் கொண்டு அடைச்சாங்க. இது நான் எடுத்த முடிவு. நான் போய் வைகோட்டையோ வக்கீல்கிட்டையோ மாவட்ட சைடை கேட்டுட்டு எடுத்த முடிவில்லை. இது நானாக எடுத்த முடிவு. யுத்த காலத்தில் இப்படி சம்பவங்கள் நடைபெறுகிற பொழுது தலைமை பல இருக்கிறவங்க இதை தைரியமாக செய்யணும். அதை அவங்க செய்யலாம். அதனால ஆதவர்ஜன் அவருடைய குற்றச்சாட்டெல்லாம் அர்த்தமற்றது மட்டுமல்ல, அடிப்படையற்றது மட்டுமல்ல, ஆதாரம் இல்லாதது மட்டுமல்ல, அபாண்டமானது. இந்த சம்பவம், இந்த வழக்கு அடுத்த கட்டமா எப்படி நகரும், எப்படியான ஒரு 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 தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு மூத்த அரசியல்வாதி நீங்க நினைக்கிறீங்க? அவரு 8 மாசம் டைம் கொடுத்துருக்காரு. எதுக்கு? 8 வாரம். 8 வாரம், 2 மாதங்கள். எதுக்கு கொடுக்குறீங்க? ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. அப்போதே கிளைமேக்ஸ்க்கு வந்துடும். தம்பி விஜய் வீதிக்கு வந்துட்டான்னா திமுகவும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு தயாராயிட்டாங்கன்னா இந்த பீகார் தேர்தல் முடிகிற வரைக்கும் மந்தமா இருக்கும். பீகார் தேர்தல் முடிஞ்ச உடனே திமுக ரெடியா இருக்கு. நாளைக்கு தேர்தல்னால எதிர்கொள்ளுகிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் தயார் நிலையில திமுக தயார் நிலையில இருக்கு. தாலி கட்ட வேண்டியதுதான். இந்த நிலைமையில திமுக இருக்கு. வேற எந்த கட்சியும் அந்த பலம் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில். அதனால பிரச்சாரத்துக்கு வரும்போது இது காணாம போயிடுச்சு. பிரச்சாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. கரூர் சம்பவம் 2026 ஏற்படுத்தாது. திமுக இதை பிரச்சனை ஆக்காது. மற்றவங்க எதிர்கட்சிக்கு ஆக்குவாங்கல்ல. யாரு எதிர்கட்சிகள் ஆக்குவாங்க. அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்க போகுது? எதுவும் கிடைக்க போறது இல்லை. குளிர்காயலாம். நிச்சயமாக அடுத்த கட்ட நகர்வுகள் இது எதை நோக்கி நகருது? இப்போ நாகேந்திரன் போறாருல, இதை சொல்லணும் வேண்டியதானே? சொல்றாரா? ஆணித்தரமா சொல்லணும்ல. சொல்லல, சொல்ல முடியாது. ஏன்னா திமுகவுக்கு இதுல பங்கு கிடையாது. இது ஒரு விஜய்க்கு கிடைச்ச ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு சிறு குறுகிய கால ஒரு ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாமா இந்த தீர்ப்பு? என்னது? இந்த சிபிஐ என்கொயரி இதெல்லாம் விஜய் தரப்புக்கு கிடைச்ச ஒரு குறுகிய கால ரிலாக்ஸேஷன், ஒரு யோசிக்கிறதுக்கு, திட்டமிடுவதற்கு. இப்போ நேற்றுக்கு கிடைச்ச தகவல் எல்லாம் துபாயில இருந்து ஹெலிகாப்டர் வாங்குறாங்க. ஹெலிகாப்டர் வாங்கி, ஆமா, ஹெலிகாப்டர்லயே இறங்குறது, அங்கேயே ஹெலிபேட் அமைக்கிறது. அப்ப அசம்பாவிதம் ஒன்று நடக்கும். அப்படிதான் திட்டமிடுறதுக்கு அவர் ஒரு மாஸ் இருக்கிறதுனால அதெல்லாம் ஜெயலலிதா பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஆமா, பண்றாங்க. அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்குன்றத பார்க்கும்போது தான் நம்மளுடைய அந்த திமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்றது அமையும். மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு.